அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் நாகரிகமாவே யாரையும் பேச மாட்டாருங்க. முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. பிசிறே நீ என்னங்க பிசிறுமோ நாங்க உசுருமோ உங்களுக்கு என்னடா வெண்ணெய்களான்னு கேட்டேன். சீமான போடா மசுரு அப்படின்ட்டு அக்கா காளியம்மாள் கிளம்புறாங்க. இதுதான் 2 நாளா நியூஸ். ஆமா கூடவே சன் டிவிக்காரன் வேற ஜாலியா அதை வச்சு பண் பண்ணிட்டு இருக்கிறான். அது இன்னொரு நியூஸ். இப்ப வந்து காளியம்மா வந்து ஏடிஎம்கே போவாங்களா டிஎம்கே போறாங்களா அல்லனா தாவேக போவாங்களா? இதுதான் இப்போ வந்து பெரிய குழப்பம். ஆமா பெரிய குழப்பம். நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பா அம்மா வந்து ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. மீனவர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆர் வந்து மீனவன் படம் எடுத்து அதனால அப்படி போவாங்கன்னு ஒரு கருத்து. இங்க பார்த்தா தாவேகாவில இருந்து கூப்பிடுறாங்க. ஆமா பதவி தரம் அப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு அப்படி ஒரு கருத்து. ஆமா அந்த அம்மா வந்து கடந்த ஆகஸ்ட் மாசமே போன வருஷம் ஆகஸ்ட் மாசமே இந்த பிசிறு இந்த 10 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த பிரச்சனைகள் வந்தப்பவே காளியம்மாளை தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க. விகடனெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனால் பதவியும் பணமும் கிடைக்கும் என கணக்கு போடுகிற சராசரி அரசியல்வாதி அல்ல நான் என விளக்கம் அளித்திருக்கிறேன். இன விடுதலையை நோக்கமாக கொண்டு நாம் தமிழர் கட்சியிலே தொடர்ந்து பயணிக்கிறேன். கட்சி மாறுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்பதில் துளியும் உண்மையில்லை என்று மறுத்து தெரிவித்தார். ஆனால் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு லேடிய ஒரு முக்கியமான நிர்வாகிய சீமான் வந்து பிசுறுன்னு சொல்லி தள்ளி வச்சு தட்டி வச்சு இப்ப அவங்க வந்து என்ன கண்டிஷன்ல வந்திருக்காங்கன்னா, தாவகைக்கு போலாமா திமுக போலாமா அதிமுக போலாமா? அவங்க மட்டுமா பண் பண்றாங்க. இந்த தமிழ் சமூகத்தில் உண்மை என்ன என்று தெரிஞ்ச எல்லாருமே சீமானை பார்த்து சிரிச்சு. எனக்கு இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம்லாம் இருக்காதுல்ல. முன்னாள் தம்பிகள் எல்லாம் வரவேற்கிறாங்க. அக்கா வாங்க வெளியே. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களும் வெளியே தான் இருக்கிறாங்க. அக்காக்கான சம மாஸ் இருந்திருக்குல்ல. ஆமா உண்மையிலேயே அந்த வேட்பாளர்கள் வந்து அறிவிப்பு நடக்கும் போது வீரப்பனுடைய மகள் பேரை அறிவிக்கும் போது ஒரு பயங்கர இது காளியம்மாள் பேரை மாதிரி தள்ளிருக்காங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அதாவது வீரப்பன் அவரோட 2 பேருமே வெளியே அதிகமாக கைத்தட்டு வாங்கி அந்த அம்மா பேரை சொல்லும் போது பிசுறு மாதிரி தட்டி இருக்கானுங்க. அப்புறம் நம்ம காளியம்மா பேரை சொல்லும் உசுறு மாதிரி கை தட்டி இருக்காங்க. அப்படிதானே 2 பேருக்குமே நல்லா கை தட்டினாங்க. அண்ணன் குறிச்சு வச்சுக்கிட்டாரு 2 பேருமே இருக்க கூடாது. ஓஹோ ஆமா இந்த அதான் சொல்றாருல்ல 2 பேரும் ஏதோ பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 2மே பிசுறு தட்டி விடணும் அப்படின்னு அப்படி தட்டி விட்டா அப்படி அவர் தட்டி விடலைங்க, இவரு தட்டி விடுறாங்க, இவங்க தட்டி விடுறாங்க. இல்ல அவரை ஏற்கனவே தட்டி விட்டுட்டாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? ரொம்ப காலமா இவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இவங்களும் போறதில்ல. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது சரிதான். நானும் வரலன்னு தான் இருந்தாங்க, இவங்களும் கூப்பிடலான்னு இருந்தாங்க. இந்த ஒரு வீட்டுல பிரச்சனை வந்துட்டுனா நான் பேச மாட்டேன், நீயும் பேச மாட்டேன். சாப்பிடுறது உங்க அப்பனுக்கு தண்ணி வச்சிருக்கேன் எடுத்து கொடு. அவங்களுக்கு என்னன்னா நானா வெளியே போக மாட்டேன் இத வந்து சொன்னாங்க. அந்த பிசிறு மேட்டர் நடந்த போது அவங்க ஓப்பனா சொன்னது நானா வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பொருள் என்ன? அண்ணன் வந்து கிரீஸ் டப்பா வெட்டி உதைப்பாரு, அப்ப போய்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதுதாங்க. வெளியே போற எல்லாரையும் அண்ணன் கிரீஸ் டப்பா தான் சொல்லுவாரு. அப்போ எட்டி உதைப்பாரு போய்க்கலாம் நினைச்சாங்க. அவரும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அண்ணனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. லாஸ்ட் போன வருஷம் ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது அண்ணன் வந்து நானு ஐயா பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் கூட அப்படி சாப்பிட்டேன், இப்படி உருண்டேன், இப்படி விளையாண்டேன், அங்க பறந்தேன், இங்க சுட்டேன், இங்க அது பண்ண இது பண்ணேன்னு சொல்லுவாரு. அதை வந்து மத்த கட்சிக்காரங்க எல்லாம் இல்ல அவர் சந்திச்சதே 8 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படிதான் சொன்னாரு. அக்கா வந்து டபக்குன்னு வாக்குமூலம் அடிப்பாங்க. அப்ரூவர் அவங்க வந்து அங்க வந்து அப்ரூவர் ஆனாங்க. தெரியாத பிள்ளை மாதிரி அப்பாவி பிள்ளையா 10 நிமிஷத்துல அண்ணனுக்கு இவ்வளவு கருத்துக்களை திணிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ 10 நிமிஷம் தான் பேசிட்டு ஏமாத்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுலயே வந்து இந்த பிசிறு கூடுதல் பிசிறாயிட்டு தான் இருக்குது, பிரச்சனையாயிட்டு தான் இருக்குது, தட்டி விடலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆமா ஆமா சரிதானே. அவரு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, பருவ காலங்கள்ல வந்து இலையுதிர் காலம் இருக்கு இல்லையா, அது போல எங்க கட்சியில வந்து கலையுதிர் காலம். டைமிங்க சொல்ற அப்படியா? டைமிங்க சொல்ற அப்படியா? அண்ணன் இது தப்பு. கலை உதிராது. ஆமா கலை எடுக்கப்படும். கலை எடுக்கப்படும். இவருக்கு இலக்கணமும் தெரியல, தமிழும் தெரியல. சாரி அண்ணா, சாரி ஏத்துக்க மாட்டோம். இத ஒத்துக்க மாட்டோம். மறுபடியும் வேற ஏதாவது சொல்லு, அப்படின்னா நல்லா இருக்கும். என்ன தமிழ் புலமைக்கு இவ்வளவுதானா? அவரு டைலாக் சினிமாவுக்கு டைலாக் எழுத அப்படி இல்ல, அப்படி டமால் டிமால் டுமால் போற போக்கல அப்படி அந்த மாதிரி எழுதுற அப்படி இல்ல. அது இங்க பாருங்க,
எலெக்ஷன்ல தோத்துட்டே இருந்தாங்க. இந்த 15 வருஷமா அந்த பயனுல பாவம் எலெக்ஷன் நின்று காசை கரியாக்கி அவங்கள்ட்ட வந்து வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. ஆமா, அத சொல்றதுக்கு ஷார்ட்டேஜே திணறுது. சரிதானே? இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்தா வாங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம், போனா வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான்னு. அதாவது என் மனசுக்கு வலிக்கல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு காட்டிக்கிறாரு. வலிக்காத மாதிரியே என்ன காட்டிக்கிறாரு. ஆனா அண்ணனுக்கே தெரியும் காளியம்மாள் விலகுதல் அப்படிங்கிறது ஒரு கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டியே விலகுற மாதிரி தான். ஏன்னா அந்த கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்க வந்து சில விஷயங்கள் இருக்குது. காளியம்மாள்கிட்ட கருப்பாக இருக்கிறாங்க அப்படிலாம் விமர்சனம் செஞ்சு சில பேருக்கு உருவ கேள்விகள் எல்லாம் பண்ணாங்க. அதையும் தாண்டி அவங்க ஒரு பேச்சு திறமையால தன்னை ஒரு முக்கியமான ஒரு நபரா உண்மையிலேயே அவங்க செயல்பட்டாளருங்க. இவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சிருந்தோம், கிரவுண்ட்ல வேலை செஞ்சிருந்தோம், மீனவ சமூகத்துக்காக வேலை செஞ்சிருந்தவங்க. நம்பி போனாங்க. ஆமா, நம்பி போனாங்க. தமிழ் இனம், தமிழ் உணர்வு எல்லாம் சொல்றாங்க. நல்ல நேர்மன்னு ஒரு கிட்னி இருந்தது, அந்த கிட்னி எடுத்து விட்டுட்டு கிளப்பி விட்டாங்க போல. இப்ப கிட்டத்தட்ட கட்சிக்கு குண்டு வச்சு வெடிக்க வச்ச மாதிரி. ஆமா, ஒரு கட்சிங்கிறது ஒரு பில்டிங் வச்சீங்களா, அந்த பில்டிங் குண்டு வச்சா எப்படியோ அது மாதிரி காளியம்மாள் வெளியே போறதுங்கிறது நானும் பாக்குறேன். ஒவ்வொருத்தர் பதிவு போடுறாங்க. தமிழரசன் வெளியே வந்தாரு, ராயப்பன் வெளியில வந்தாரு, திருநெல்வேலியில இருந்து நம்ம அவர் பேர் என்ன பர்வீன் அண்ணன் அவங்க வெளியில வந்தாங்க. யாரும் வெளியே வர்றவங்க எல்லாம் முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஆமா, முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பொருளாதாரம் போயிடுச்சு, எங்களுடைய இளமை காலம் போயிடுச்சு, எதிர்காலம் போயிடுச்சு, சேமிப்பு போயிடுச்சு, சேர்த்து வச்ச காசு போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, வெளிநாட்டு வேலை போயிடுச்சு, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனா இப்போ சமீப காலமா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான. ஆமா, ஆமா, எங்களை எங்க அண்ணன் வந்து பிஜேபிக்கு வித்துருவாரோன்னு பயப்படுறோன்றாங்க. என்ன தெரியுமா மேட்ரு? இன்னும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறேன்னா, பிஜேபி பெத்து போட்டதாண்டா அது, விக்கிறதுக்கு எங்கடா இருக்கு? அதுல உங்களுக்கு தெரியல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கு இதை புரியறதுக்கு 15 வருஷம் ஆயிடுது. நாம் தமிழர் தம்பி ஒருத்தர் வந்து சொல்ல, அப்படியே கொஞ்சம் சீனியர் தம்பி, 15 வருஷமா கட்சியில இருந்தவர். அவர் சொல்லும் போது வாழ்க்கையை தொலைத்த ஒரு தம்பி. அவர் சொல்லும் போது, இந்தியா முழுக்க முட்டாள்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது பிஜேபி. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கட்சி இல்லாம இருந்தது, அதை நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரே பெருமையா சொல்லி அவரே சொன்னார், இங்க எல்லாம் முட்டாள்களை தான் சேர்க்கிறோம், அறவேக்காடுகள் தான் இங்க வர்றாங்க. அப்படி வந்தவர்கள்ல ஒரு சிலர் வந்து அது வயசுக்கு வந்த பிறகு கொஞ்சம் புத்தி வரும்ல, ஸ்கூல் பையனுக்கும் காலேஜ் பையனுக்கும் வித்தியாசம். அப்படி வெளி உலகத்துல அப்படி புரியும் போது, அடடா நம்மள ஏமாத்துறானு கொஞ்சம் பேர் புரிஞ்சு போறாங்க. கொஞ்சம் பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவு வருஷம் நான் தாங்கி பிடிச்சினேன், இப்ப எப்படி நான் இல்லன்னு சொல்ல முடியும், எப்படி நான் மறுக்க முடியும்? இதுக்கு வேற ஆளே இல்லையே, தமிழ் தேசியத்துக்கு அண்ணனை விட்டா நாதியே இல்லையே. அப்படி கிடையாது, தமிழ் தேசியத்துக்கு இல்ல, திமுக எதிர்த்து அடிக்கணும், திமுக திட்டணும், திமுக மேல வன்மமா இருக்கணும், திராவிடங்கிற பேர வன்மத்தை கக்கணும் அப்படின்னா வேற எந்த கட்சிக்கும் அவ்வளவு திராணி அப்படி இல்லைங்க. அதுக்கு பிஜேபி செஞ்சுட்டு தான் இருக்குது. பிஜேபி ஒரு பார்ப்பன ஜனதா கட்சி என்பதால் அவங்க சொல்றத மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தமிழனுக்கு இயல்பாவே வந்து நார்த் இந்தியா மேல ஒரு ஆதிக்கம் செலுத்துறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுல. இந்த சீஸ்ல நீ பிஜேபி நம்பி போக முடியாது. ஆனா திமுகவும் நான் ஏத்துக்க கூடாது, திராவிடத்தையும் ஏத்துக்க கூடாது. அப்ப யாரு இருக்கா? இந்த வந்துட்டான், எங்க அண்ணன் வந்துட்டான், அண்ணனை இறக்கி விட்டு அதுக்குன்னு அப்ப கருப்பா ஒரு சங்கியை வந்து அவங்க பெத்து போட்டுக்கிறாங்க. அதுதான் வந்து தமிழ் இந்துத்துவா, தமிழ் தேசியங்கிற பேர்ல, தமிழ் தேசியங்கிற பேர்ல ஒரு தமிழ் இந்துத்துவா பிஜேபிக்கு வலு சேர்க்கிற கருத்துக்களை உருவாக்குறதுக்காக ஒரு கூலிப்படையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த கூலிப்படை தான் அண்ணன் சீமான் அப்படின்றத தம்பிகள் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க சாதி ரீதியாக ஒண்ணும் இல்ல, நம்ம ஆலந்தூர் பகுதி உள்ள ஒரு நிர்வாகி தான் அவர் சொல்றாரு, சாதி ரீதியான பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் வந்து ரொம்ப எளிய மனுஷன். திருநெல்வேலியில இருக்கிற பர்வீன் அண்ணன் அவர் கூட வந்த 3 பேரும் இதே தான் சொன்னாங்க. அது சாட்டை வந்து அங்க வந்து பயங்கரமான ஜாதி பிரச்சனை பண்றாப்ல. அந்த தென் தமிழ்நாட்டுல எந்த ஜாதிக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதை நான் உச்சரிக்க விரும்பல. ஆனா அதே சமயத்துல சாட்டையோட பேக்ரவுண்டு, சாட்டை இந்த மாதிரி பிரச்சனை பண்றா அது எந்த ஜாதி சார்ந்தது அப்படிங்கிறது நான் இன்னைக்கு கூட கேட்டேன். இன்னைக்கு கூட அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல இருந்து ஏன் வந்து நிர்வாகிகள் போட மாட்டேன்றீங்க, தேவர் சமூகத்துல இருந்து போட்டுட்டு இருக்கிறீங்களே, நாடாரு கூட நீங்க போட வேண்டாம், தேவேந்திர சமூகத்துக்கு போடணும்ல, ஒரு கணிசமா ஒரு தொகை இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தணும்னு கேட்கும் போதுதான் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்றாரு. அப்போ இவங்க என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு அன்அபிஷியலா ஒருத்தர் சொன்னாரு, அதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் இந்த பயில்களா வந்து சேர்ந்துருக்கிறானுங்க. அது எந்த பயில்கள் எப்படி உங்களுக்கே தெரியும். ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு கம்யூனிட்டி பேரை சொல்லி எல்லாம் இந்த பயில்களா வந்திருக்கிறானுங்க, இனிதானே வந்து கட்சியெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த நிர்வாகி கிட்ட ஒரு பேசின விஷயத்த நம்ம கிட்ட சொன்னா. அப்படி இப்படி அவருக்கு வந்து தலித்துகள் மேல ஒரு ஒவ்வாமையும் ஒரு வெறுப்பும் இருந்திருக்குது. அதைத்தான் 15 வருஷம் கழிச்சு ஆலந்தூர்ல ஒரு அண்ணன் வந்து அறிவுக்கு வயது 15
15 வயசுலதான் அடல்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீனேஜ் பருவம் தாண்டுறாங்க அல்லது ஒரு அதை அடையிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு புரியுது. அவரு அதை சொல்ற. அப்படி இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு சொன்னாரு, அண்ணனுக்கு நிர்வாக திறமை இல்லையோன்னு சந்தேகம் வந்திருக்கு. அண்ணன் என்னைக்கு நிர்வகிச்சாரு? அண்ணன் எதை நிர்வகிச்சாரு? அதுவும் 15 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. திருநெல்வேலி கூட எனக்கு தெரிஞ்சு அவர் நிர்வகிச்சிருக்க மாட்டாரு. அதையும் அப்படிதான் சொன்னாங்க. அந்த திருநெல்வேலி அண்ணங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, மொத்தமும் சாட்டை பாக்கியராஜ் இவங்க தான் அத்தனையும் கலெக்ட் பண்றது, அத்தனையும் இது பண்றது. இந்த ஆளு வந்து சரக்கடிச்சு மலர்ந்துருவாரு, இவங்க ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு அவ்வளவு. அண்ணன் படுத்தாச்சு. அண்ணன் வந்து பாட்டிலோட படுக்க வச்சிருவாங்க, அவ்வளவுதான். மிச்சம் மீது இவங்க வந்து கணக்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்க. இதுதான் அதான் அதுக்கு உதாரணமா சொல்லணுமே. ராவணங்குடியிலுக்கு லோன் கட்டுறதுக்கு பாக்கியராஜ் லோன் கட்டுறதுக்கும் காசு கொடு, எனக்கும் காசு கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, பில்டிங்க நீ வச்சுக்கோ, சேலரி எனக்கு கொடுத்துரு, வாடகை கொடு அப்படின்னு பேக்கரி டீலிங் மாதிரி அங்க கட்சி அலுவலகத்தையே வித்த ஒரே கட்சி ஒரே தலைவர்னு சொல்லுவாரு. ஒருங்கிணைப்பாளர் அவ்வளவுதான். ஒருங்கிணைச்சு கட்சி அலுவலகத்தை இன்னொருத்த லவுட்டிட்டு போயிட்டான். கட்சியை நீ வச்சுக்கோ, கட்சி அலுவலகத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்கு. உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்குது அண்ணனுக்கு நிர்வாக திறமை இல்லையோ அப்படின்னு. இதையும் நீங்க டவுட்டா தான் சொல்றீங்க, அண்ணனுக்கு இல்ல, அதுதான் உண்மை. இப்போ என்ன டவுட் வருது அப்படின்னா, மணப்பாடு திருச்செந்தூர் பக்கத்துல மணப்பாடு அது ஒரு பெரிய மீனவ கிராமம். அந்த ஏரியால இருந்து கருவாடு சப்ளை எல்லாம் அங்க இருந்தா வரும். எங்க ஊர் பக்கம் தான், எங்க ஊர் தான். அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி போயிருக்கிறாங்க. அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கலந்துக்கிறார். திமுக தலைவர்கள், இந்தியா கூட்டணி. ஆமா, அவர் வந்து மீன்வளத்துறை அமைச்சர். அவரு அதுல வந்து ஆமா, இப்ப ஏஜே ஸ்டாலின் அவர் வந்து மீனவர் பிரிவு செயலாளர் திமுக, அவர் அதுல கலந்துக்கிறாரு. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் கலந்துக்கிறார். இது இல்லாம என்னங்க வந்தாங்க அவங்க வருவாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ கலந்துக்கிறாங்க, காங்கிரஸ் மீனவர் பிரிவு தலைவர் கலந்துக்கிறாங்க. அங்கதான் ஒரு மின்னல் வெட்டியது. அங்க வந்து சமூக செயல்பாட்டாளர் ஒண்ணும் இல்ல, அங்க வந்து நாம் தமிழர் காளியம்மாள் வந்திருந்தா அந்த கேள்வியே வந்திருக்காது. அங்க வந்து சமூக செயல்பாட்டாளர் காளியம்மா அவங்க எதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணல இது வரைக்கும். இல்ல அவங்கதான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, சமூக செயல்பாட்டாளர்னு போடுங்க, அது போதும். பேரை வேண்டாம், இவங்க பேரை சொல்லி நீ அசிங்கப்படுத்துறாதீங்கன்னு ஒரு முடிவு கொண்டாங்க போல. ஆமா ஆமா அப்படின்னு மேடை ஏறுறாங்க. அப்படி ஒரு திமுகவுல வந்து ஒரு நிகழ்ச்சியில ஒரு மேடை ஏறுறாங்க. அது உறவுகள் பாலம் முக்கியமான நிகழ்ச்சி. அது ஒரு உறவுகளுக்கு இடையில ஒரு பாலத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கிறாங்க என்னும் போதுதான் எல்லோருக்கும் அவங்க திமுக. அங்கேயும் கம்யூனிட்டி ப்ராப்ளம் உண்டு. நாடார்ஸ் அண்ட் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள மீனவர் முரண்பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இப்ப அனிதா அவங்க வர்றதும் இங்க இருந்து இவங்க மேடம் வர்றது எல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு உறவு பாலம் தான். ஆமா, ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அந்த வகையில அவங்க திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது என்று பேச்சும் இருக்குது. நமக்கு தெரியாது கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த மேட்டர்ல செம்மையா ஒரு ஆள் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து சன் நியூஸ் காரன் தான். ஆக்சுவலி அந்த சன் நியூஸ் கார்டு போடுறது யாருன்னு தெரியல, ரொம்ப நாளாவே தேடிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்துக்கு என்ன சொல்றாங்க, அவங்க போடுற நியூஸ் கார்டு வந்து அது மீம் மாதிரியே இருக்காது, நியூஸ் தான். ஆனா உள்ளுக்கு ஒரு மீம் வச்சிருந்தாங்க, பக்காவா இருந்துச்சு. இன்னைக்கு பின்னாடி இருக்கிறவர் கூட நாளைக்கு கட்சியை விட்டு போலான்னு கை காட்டுற. அப்படி யாரு சீமான்ட்ட வந்து இந்த மாதிரி காளியம்மன் போறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நன்றி வணக்கம் அந்த மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டு இந்த அங்க இருக்கிறவர் கூட போலாம், அது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுற. அது போட்டோ யார் போட்டோ வச்சிருக்காங்கன்னா பக்கத்துல சாட்டை போட்டோ வச்சிருக்கேன். ஆனா உண்மைதான். ஆனா சாட்டை போனோம்னா அவர் பிஜேபி தான். அவர் அண்ணாமலை அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க, நீங்க ஒரு மாற்று சித்தாந்தத்துல மாற்று கட்சியில இருந்தாலும் வாழ்க அப்படிலாம் வாழ்த்துற ஒரு பெரிய மனசு அவருக்கு இருக்குதுங்கிறதுனால அவர் அங்கதான் போறது வாய்ப்பு இருக்குது. சீமானும் கொஞ்ச காலமா பிஜேபிக்கு போயிட்டாருன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் ரவீந்திர துரைசாமி கழுத கட்டா குட்டிச்சவரு ரவீந்திர துரைசாமி கூட சேர்ந்த அப்புறம் எங்க போய் சேரும்? ரஜினிகாந்த் போயிட்டு பேசிட்டு ரவீந்திர துரைசாமி கிட்ட பேசிட்டு அப்புறமா என்ன சொல்றது, எப்ப பார்த்தாலும் ஆர்.என். ரவிக்கு ஏதாவது பிரச்சனை இவர் குறுக்க வந்து முன்னாடி வாங்குறது. இன்னும் 1980 பிரச்சனைக்கும் சுதந்திரம், அது என்னது கருத்து சுதந்திரம் மாதிரி இருந்தது, கை சுதந்திரம் அப்படின்னா ஏதோ ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு ஏதோ ஒரு சுதந்திரம், பாலியல் சுதந்திரம், கேடி ராகவனுடைய சுதந்திரத்துக்காக அண்ணன் குரல் கொடுத்தாப்படி. என்ன கேடி ராகவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவரை வந்து அப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்படியாக பிஜேபிக்காக தன்னுடைய கட்சியை தியாகம் செய்கிறார், தன்னுடைய தொண்டர்களை தியாகம் செய்கிறார், நிர்வாகிகளை தியாகம் செய்கிறார், தன்னையே அழித்து கொண்ட ஒரு மெழுகுவர்த்தி போல
அண்ணன் தன்னுடைய கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து தம்பிகள் அந்த விழாமல் உள்ள மூழ்கிற கப்பல்ல இருந்து வெளியே ஓடி வர பெருசாலிகள் எப்படி ஓடி வரும்? ஆமா, தடா அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல அந்த மாதிரி எல்லாரும் கொத்தா வெளியே வராங்க. பெருசாலிகள் சொல்லி நீங்க மதிப்பு குறைவா சொல்லுங்க. அவங்கள சொல்லல, நான் சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன். எவ்வளவு வேகமா வெளியே ஓடி வருவாங்களோ அந்த மாதிரி தெரிச்சு ஓடி வராங்க. நீங்க வர்றது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய நன்மைக்காகவும், அது உங்கள் குடும்பத்தினர் நன்மைக்காகவும், நாட்டின் நன்மைக்காகவும், இந்த சமூகத்தின் நன்மைக்காகவும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு தலைமுறையே 15 வருஷங்கள் ஒரு தலைமுறைக்கான கேப், ஒரு தலைமுறையே வந்து வரலாறு தெரியாம சிதைச்சு விட்ட பாவம் வந்து சீமானை தான் போய் சேரும். அந்த சீமானா வரலாற்று எந்த இடத்துலயும் மன்னிப்பு கிடையாது. தானும் தற்கொலையா இருந்து மத்தவங்களும் தற்கொலையாக்குற ஒரு ஆமா அப்படி ஒரு ஆள் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவன், சாதி ஒழிப்பு களத்தில் இருந்து செயல்பாட்ட ஒருத்தன், நான் 27 வருஷமா இருந்த ஒருத்தனை வந்து சாதி ஒரு வெறி அமைப்பாக இதை மாத்தி வச்சிருக்கிறான் போது வேதனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்படியான ஒரு சூழல்ல தலித் மக்களுக்கு எதிராக இந்த பயல்களை அப்படின்னு திட்டிருக்காப்ல. பெர்னாண்டஸ் என்ற ஒரு இதுல இருந்து, ஒரு மீனவர் இதுல இருந்து வந்த காளியம்மாவை பிசிறுன்னு தட்டி விடுறாரு. ஆதிக்க ஜாதியாக சவுத்துல திகழ்கின்ற, அதாவது பார்க்கப்படுகின்ற அவங்கள வந்து சாட்டையை முன்னிறுத்துறாரு. இப்படி இவருக்கு மண்டையில அப்புறம் அவர் தன் சார்ந்த குடிப்பெருமையை போட்டுக்கன்னு உதாரணத்துக்கு யார சொல்றாரு, தான் சார்ந்த சாதியை, தான் பிறந்த சாதியை வச்சு இது பண்ணிக்கிறாரு. ஆக இவர் மண்டையில வந்து எந்த அடிப்படையிலையும் சமூக நீதியோ இல்ல ஒரிஜினலான ஒரு ரியலான தமிழ் தேசியங்கிறது, சமத்துவமானது, சமூக நீதிக்கானங்கிற எந்த எண்ணமுமே கிடையாது. இதுக்கு நீ பட்டி மூட்டை குடம்லயே உட்காந்துருக்கலாம். தயவு செய்து எங்களுக்கும் என்ன சொல்றது வேலையை கொடுக்காது, எங்க வாயெல்லாம் வலிக்குது திட்டி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.